நான் உங்க ஆச்சி பேசுகிறேன். நான் கூட திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்க. இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். ஆனால் சாமியெல்லாம் பார்க்க முடியல. முன்ன நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. பையன் மாலை போட்டிருக்கான் கோயிலுக்கு, அதனால் போயிட்டு வந்தேன். எனக்கு பஸ்ஸுனா ஒத்துக்காது, பயங்கர வாந்தி, ஒன்றும் முடியல. என்ன பண்ணுறது, வீட்டில் நம்ம தானே சமைக்கணும். அதுக்கப்புறம் வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ஏன்டா வாழ்கிறோங்கிற அளவுக்குலாம் போயிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் மனசை தேத்தின்னு, மனுஷனுக்கு யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, பிரச்சனையை நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வாழ்கிறேன். ஆனால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கொஞ்சம் அமைதி சந்தோஷம் கிடைக்குது. இந்த பாருங்கள், கோயிலுக்கு எங்கள் பையன் போயிட்டு இன்னும் வரல. நான் முன்னக்கிட்டே பஸ் ஏறி வந்துட்டேன். வீட்டில் வேலை கிடக்கு, பிள்ளை ஜீவன் படுத்து கிடக்காம பாருங்கள் ஜாக்கி, அதனால் வந்துட்டேன். எங்கள் ஊர் எந்த ஊர் நீங்களே, நம்ம தூத்துக்குடி தாங்க நம்ம ஊர், சொந்த ஊர். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, பிறந்த ஊரை விட்டு வர்றப்போ அழுகையும் கண்ணீரும் தான். நம்ம என்ன வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் எங்கனாலும் ஒரு 10 நாள் இருக்கலாம். நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்மளால் போகிற வீட்லேயும் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் கிளம்பி நம்மளால் 2 நாள் தான் எங்கே போனாலும் மரியாதைன்னு ஓடி வந்துட்டேன். அம்மா அப்பா இல்லை, ரொம்ப அதை நினச்சி மிஸ் பண்ணுறேன், அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு. கடவுளை கும்பிட்ற டைமில் மனசில் தைரியம் கிடைக்கிது. நம்ம கூட யார் இருந்தாலும் இல்லாட்டாலும், சொந்த பந்தம் நம்மளை அரவணைச்சாலும் அரவணைக்காட்டாலும், நம்ம பக்கத்தில் முருகர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால தான் கோயிலுக்கு ஓடிடுறேன். காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். மனசில் அந்த காசு பணம் நினச்சி வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு அழுகக்கூடாது. அதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணம் வரணும் மனசில். முருகர் மனசு வைக்கணும், எல்லாமே மாறும். அப்புறம் நம்ம ஜாக்கிக்கு நான் என்ன வாங்கி வந்துருக்கேன் பார்க்கலாம். லாலா மிட்டாய் கடை. திருநெல்வேலி தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க, நம்ம தூத்துக்குடியிலே அதே கடை இருக்குது பஸ் ஸ்டாண்டில். கருப்பட்டி மிட்டாய், மிக்சரு, ஜாக்கிக்கு அல்வா. ஜாக்கிக்கு தனியாக ஒன்று எங்கள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாக்க 2, அப்புறம் 2 நான் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரியெல்லாம் செலவு பண்ண முடியாது, வேலை இல்லைல்ல, அதனால் நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப இதெல்லாம் உண்டியல் காசு சேர்த்து வைக்கிறது தான் கோயிலுக்கு போகிறது. அப்படி சேர்த்து வச்சது தான் இதெல்லாம் வாங்க முடியுது. பார்க்கலாம், கடவுள் நம்மளை வழி நடத்துவார். நம்ம எவ்வளோ சூழ்நிலை பிரச்சனை கஷ்டம் வரட்டுங்க, மனசு தைரியமாக வச்சு சாமி மேலே பாரத்தை போட்டு எந்த கெடுதலும் யாருக்கும் பண்ணக்கூடாது. சாவின் விளிம்பில் நின்னா கூட யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. மரணம் அதை சந்தோஷமாக ஏற்றுட்டு காலத்தை முடிச்சுட்டு போயிடணும், யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நன்றி உள்ள ஜீவன்கள் ஒரு நாள் நம்மளுக்கு வேணும். அவங்க மட்டும் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, மற்றபடி மனுஷங்கள்லாம் நினைக்கிறது அதிகம் தானே. அதனால அதிகமாக சாமி கும்பிடுங்க, சிறு சேமிப்பு சேர்த்து வச்சு கோயிலுக்கு போங்க, அதுவும் முருகரை தேடி போங்க, பலன் உண்டு. தைப்பூசம் பெரிய விசேஷ நாள், எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் ஜனம் இருக்குது. கடவுள் நம்மளை அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பாய்ங்க. ஜாக்கியை கட்டுறோம் பாருங்க, 2 நாள் விட்டு போயிட்டேன் சோகத்தில். சோகமோ சோகம் ஜாக்கிக்கு.